கழிவுகள் ஆசிய நகரங்களிலும் பட்டணங்களிலும் அதிக அவதானத்தை ஈர்த்தொரு விடயமாக மாறி வருகிறது. தென்னிந்தியாவிலும் அப்படியே. ஆனால் கழிவுகள் உண்மையாகவே ஒரு பிரச்சனையா அல்லது பிழையான இடத்தில் இருக்கும் ஒரு வளமா? இன்று நாம் கழிவுகளில் நல்ல உபயோகம் பெற்றுக்கொள்ளும், அது மட்டுமல்ல அதனை வருவாய் தரும் சாதனமாகவும் கையாளும் ஒரு சமூகத்தினரை சந்திக்கின்றோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாம் செல்கின்றோம். அது வெகு விரைவாக அபிவிருத்தி அடையும் நகரமாகவும் அநேக வியாபாரங்கள் மற்றும் அதற்கேற்ற சூழ்நிலைகளை கொண்டதாகவும் உள்ளது. ஆனால் சமீப காலம் வரை மாநகராட்சி இதன் சாலைகளை சுத்தமாக வைப்பதற்கு மிகவும் பிரயாசப்பட வேண்டியிருந்தது. சில காலமாக காந்திகிராம் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் அபிவிருத்தி நிறுவனம் கழிவுகளை எப்படியாக நிர்வகிப்பது என மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. மாணவர்கள் கலப்பு உரம் செய்வதை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கிளீன் இந்தியா என்ற செயற்திட்டம் நடத்திய கண்காட்சியை பார்வையிட சென்றதன் மூலமாகவும் இதற்கு தூண்டப்பட்டார்கள். கற்றுக்கொண்ட இந்த புதிய அறிவை அவர்கள் பயன்படுத்த முடிவு செய்து தமது சமூகத்தினரையும் முக்கியமாக தமது தாய்மார்களையும் இதில் ஈடுபடுத்தினர். இவர்கள் தான் அந்த மாணவர் குழுவினர். ஒரு குடியிருப்புக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் இதை பற்றியே பேசினார்கள். இது 12 பெண்களுடன் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் தம் சமூக மட்டத்தில் இச்செயல் செய்யப்பட வேண்டும் என வற்புறுத்தி தெரிய வைத்தார்கள். அதோடு கலப்பு உரம் தயாரிக்க குழிகளையும் தயார்படுத்தினார்கள். இது ஒரு பாரிய வெற்றியாக அமைந்ததால் அநேகம் பேர் இணைந்தார்கள். விரைவில் கலப்பு உரம் தயாரிப்பது கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வீட்டு பெண்கள் சமையலறை கழிவுகளை சேகரித்து அதில் மக்கிப் போகக்கூடியவற்றை மற்றவற்றிலிருந்து வேறு பிரித்தார்கள். பல வீடுகளில் இது மேற்கொள்ளப்பட்டதும் திண்டுக்கல்லின் அநேக வீதிகள் சுத்தமாயின. பொதுமக்கள் மிகவுமே ஆர்வமாக அதில் ஈடுபட்டு அதிலிருந்து அந்த திட்டத்தின் மூலமாக திடக்கழிவுப் பொருள்களை அவங்க வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய மக்கக்கூடிய திடக்கழிவுப் பொருள்களை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக சிறந்த முறையில் மேலாண்மை செய்து அதில் நெட்டு வளர்த்த அந்த காய்கறி செடிகளிலிருந்து நல்ல விஷத்தன்மை இல்லாத ஒரு சுவை மிகுந்த காய்கறிகளை அவங்க அறுவடை செஞ்சு அதை அவங்க உணவாக பயன்படுத்தி சிறந்த முறையிலே வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. திண்டுக்கல்லின் பெண்மணிகள் மிகவும் ஆற்றல் மிக்க முறையில் கலப்பு உரம் தயாரிக்கிறார்கள். அதை வந்து நாங்கள் டெய்லி காலையில் 3 பேர் அதில் வச்சு ஒரு தேர்ந்தெடுத்திருக்கோம். 3 பேர் போய் அதை போய் கலெக்ஷன் பண்ணி காலையில் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. வந்து அதில் தொட்டியில் கொட்டுவாங்க. கொட்டின பிறகு சாணத்தை கரைச்சி அதில் வந்து தெளிச்சு விடுவோம். அவர்களின் கலப்பு உரவேலை மிகவும் வெற்றிகரமாக அமைந்து அவற்றை உள்ளூர் விவசாயிகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். இப்படி நாங்கள் வந்து டெய்லி சொன்னோன்னே 45 நாளுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அது உரமாக வந்தது. அந்த உரத்தை வந்து நாங்கள் வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. திண்டுக்கல்லின் இந்த வெற்றி கதை மிக வேகமாக பரவி மற்ற இடங்களில் உள்ள பெண்கள் குழுவினரும் இதை செய்தார்கள். சுமதி கந்தசாமி
பழனியில் உள்ள பெண்கள் சுய உதவி திட்டக்குழுவின் தலைவி. தங்கள் உள்ளூர் சந்தைகளில் உள்ள மரக்கறி கழிவுகள் மூலமாக அவர்கள் பாரிய அளவில் கலப்பு உரம் தயாரிக்க ஆரம்பித்துள்ளார்கள். இந்த செயல்பாடு விருத்தி அடையும் வியாபாரமாக மாறியுள்ளது. சரி, நம்ம எங்கள் இடம் சொந்த இடம் இருக்குல்ல, நம்ம இடமா இருந்தால் எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்றதுக்காக நாங்கள் உறுப்பினர்களை எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே மார்க்கெட்லேருந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ நாங்கள் அதை வந்து டெவலப் பண்ணி செஞ்சிட்ருக்குறோங்க. இதில் வந்து நாங்கள் எங்களுடைய மெயினான குறிக்கோள் வந்து பழனியை வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், குப்பை இல்லாத நகரமாக அழகு நகரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மெயினான. ரெண்டாவது நாங்களே கொஞ்சம் போட்டிருக்குறோங்க, இந்த இதெல்லாம் போட்டிருக்குறோங்க, கீரை காய்கறி இதெல்லாம் அங்கெல்லாம் போட்டிருக்குறோங்க. பட்டுப்போன செடி அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சு போச்சுங்க. இப்போ எங்கள் உரம் போட்ட உடனே அது நல்லா தளத்தலன்னு ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க. கலப்பு உரங்களை பாவிப்பதன் மூலம் ரசாயன உரங்களை பாவிப்பதை விவசாயிகள் தவிர்க்கலாம். அது அவர்களுக்கு விலை குறைவாக கிடைப்பதோடு சுகாதாரமான மரக்கறிகளையும் பழங்களையும் தருகிறது. உண்மையில் இயற்கையாக ஒரு கழிவும் இல்லை. ஆகவே இயற்கை அமைப்புகளிலோ முறைகளிலோ கழிவுகள் இல்லை என நாம் மக்களிடம் கூற ஆரம்பித்தோம். மனிதர்கள் தான் கழிவுகளை உருவாக்குகின்றனர் என்றும், ஆகவே கழிவுகள் பூச்சியமாக இருக்க வேண்டும், கழிவுகளை பூச்சியமாக்குவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தோம். பல வருட கடுமையான உழைப்பின் பின்னர் காந்திகிராம் ட்ரஸ்டின் ராம்தாஸ் ஒரு திருப்தி அடைந்த மனிதராக இருக்கிறார். மேலும் இச்செயல் திட்டமானது மாணவர்களின் சுறுசுறுப்பான பங்களிப்பினால் வளர்வது சாத்தியம் என நம்புகிறார். உண்மையாகவே திண்டுக்கல்லிலும் அதனை அண்மித்த ஏனைய பிரதேசங்களிலும் மாணவர்கள் கலப்பு உரம் செய்வது பற்றிய செய்தியை பரவலடைய செய்கிறார்கள். அவர்கள் வீடுகளுக்கு சென்று இதை கூறுவதுடன் மக்கள் மத்தியிலே இதை குறித்த கலாச்சார நிகழ்ச்சிகளையும் ஒழுங்குபடுத்துகிறார்கள். அதே சமயத்தில் தமது சொந்த அறிவையும் இதனூடாக மேம்படுத்துகிறார்கள். இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வு பல நிலைகளில் நாங்கள் வந்து கொடுத்தோம். மெயினாக வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை வந்து நம்ம ப்ராப்பராக செய்துட்டாலே பல வகைகளில் வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த சிட்டி ஃபார்மிங் அண்டு வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிற 2 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த திட்டத்தை சிறப்பான முறையில் திண்டுக்கல்லில் அமல்படுத்தி வந்தோம். இச்செயல் உண்மையாக மாணவர்களின் பலமே. அவர்களின் உற்சாகமும் ஆற்றலும் திண்டுக்கல், பழனி மற்றும் ஏனைய இடங்களில் இந்த சமூக முயற்சிகளை உந்தித் தள்ளுகிறது. அவர்கள் வீதிகளை சுத்தமாக்க மட்டுமல்ல, வீட்டு தோட்டத்தில் பயிர்களை வளர்க்கவும் மக்களை இணங்க செய்துள்ளார்கள். இந்த முயற்சிகள் மகாத்மா காந்தி அறிவுறுத்தியவாறு இந்த உலகத்தில் மாற்றத்தை காண விரும்பினால் நீ ஒரு மாற்றமாயிரு என்பதற்கு இணங்க ஒரு துல்லியமான உதாரணமாக உள்ளது. மனிதர்களாகிய நாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த திடக்கழிவுப் பொருட்களை எல்லாம் வந்து இந்த சிட்டி ஃபார்மிங் அல்லது இந்த வெர்மி கம்போஸ்ட் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சரியான முறையில் வந்து மேலாண்மை செய்தோமே ஆனால் திடக்கழிவுகளையும் நாம் சிறப்பான முறையில் மேலாண்மை செய்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மனித இனம் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உகந்த இடமாக இந்த பூமியை மாற்றலாம் என்பதில் சந்தேகமில்லை.